இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 10, 2026 10/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் இரவு 7:07 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். தேய்பிறை சப்தமி திதி. சித்த யோகம் இரவு 7 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 முதல் 9 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 முதல் பிற்பகல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன். இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் குருவோடு சஷ்டாஷ்டக தோஷத்தில் இருக்கார். அதனால் இன்னைக்கு பண விவகாரங்கள் பிரச்சனையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மட்டுமல்லாமல் வெளி வட்டார விஷயத்திலும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் தேவையற்ற மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உறவுகளிடம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. அப்படியே எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு அதனால் மனசஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் மட்டுமல்லாமல் ஆரோக்கிய விஷயத்திலும் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயத்திலும் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்றைக்கி எதை சொன்னாலும் சரி, நீங்கள் இரிட்டேட் ஆவீங்க. நீங்கள் இரிட்டேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை இரிட்டேட் ஆகிற மாதிரி பேசி சங்கடப்படுத்துவீங்க. உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் உறவுகளிடம் பகையுணர்வை ஏற்படுத்துவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தாயாரின் செயல்பாடுகளால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மன வேற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காது. அதனால் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி எரிஞ்சு விழுந்து சண்டை போடுவீங்க. அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை கெடுத்துக்கிறதும் உங்களுடைய வார்த்தைகள் தான். அதனால் ரொம்ப கவனமாக பேசணும். இன்றைக்கி உங்களுக்கு சுயமரியாதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதுவும் உங்களுடைய யோகாதிபதி தர்மகர்மாதிபதியான சனியின் நட்சத்திர சாரத்தில் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பாலினத்தவர்களால் ஈர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வோ செல்வாக்கு உயர்வோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் பதட்டங்கள் நிறைவடைவதற்கு தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு செவ்வாய் மற்றும் சந்திரனின் பார்வையோடு சனியின் பார்வையும் இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுடைய எண்ணங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் தடுமாற்றம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுடைய தாயார் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மன உளைச்சலை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை சம்பந்தமாக மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய தந்தை உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய குழந்தைகளை பற்றி கொஞ்சம் குழம்புவாங்க. அதனால் அதை கேட்டு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண தேவைகளுக்காக சில சமயம் சக பணியாளர்களிடம் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய காதல் விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஆட்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்க தேவையில்லாமல் சில செலவுகளை ஏற்படுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத சில விமர்சனங்களை முன் வச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க.
அதே சமயம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி காதல் விவகாரத்தை வீட்டில் சொல்கிறதா இருந்தால் முதல்ல வீட்டில் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தைரியமாயிக்கோங்க. மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், ராசியில் இருக்கிற குருவுக்கு சஷ்டாஷ்டக தோஷத்தை ஏற்படுத்துறதுனால இன்று பண விவகாரங்களில் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது கடனை நினைத்து மன வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வதற்கோ எதிரித்தன்மையோடு செயல்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தரத்தை குறைக்கிற மாதிரி நீங்கள் தப்பான வார்த்தைகளை பேசுவீர்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படுமே அன்றி அதனால் பெருசாக பாதிப்புகளோ லாபங்களோ நஷ்டங்களோ ஏற்படாது. ஆனால் மனசில் இனம் புரியாத கவலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனம் சார்ந்த விஷயம் குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால தவறான வார்த்தை பிரயோகம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள், வாங்கின கடன் சம்பந்தமாக நீங்கள் இன்றைக்கி தேவையில்லாமல் கோவப்படுவீங்க. அதனால் உங்களுடைய உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வருமானத்தில் தடை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்ப விஷயத்தில் இன்றைக்கி எதையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. நீங்கள் குடும்ப விஷயத்தில் எதையாவது பேச போக அது உங்களுக்கு குடும்பத்தாரையே எதிரியாக மாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சஞ்சலமான நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்சமாக இருக்கார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம் அவங்க எதிர்பார்க்குற விஷயத்தை உங்களால் இன்றைக்கி செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சும். அந்த ஏமாற்றத்தினால் மனத்தடுமாற்றம் ஏற்படும். குடும்ப விவகாரங்களில் அடுத்தவங்களுடைய தலையீடு இருந்தால் அது உங்களுக்கு மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவு எடுப்பதில் தாமதம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இன்று பெருசாக லாபம் இல்லை. ஆனால் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பங்காளிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை நீங்கள் விட்டு கொடுத்து சரி செய்வது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற முன்கோபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய சக பணியாளர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் கூட வேலை பண்ணுறவங்க, மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்களால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மனசளவில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு செயல்படுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது. எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும். எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டீங்க, எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்டு அடுத்தவங்களை சங்கடப்படுத்துவீங்க. அதே சமயம் நீங்கள் கேட்கக்கூடாத விஷயத்தை கேட்கறதுனால அடுத்தவங்க உங்களை சங்கடப்படுத்தி உங்களை மனசில் ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு இன்றைக்கி தேவையில்லாத விஷயத்தை, குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தமாக, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமாக, பண விவகாரங்கள் சம்பந்தமாக எந்த கேள்வியும் கேட்காதீங்க. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. வேண்டாத சில விஷயங்கள், உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அதாவது தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத கவலையை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய வியாபார சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்குமே தவிர வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, வழக்கு சம்பந்தமாக இன்றைக்கி அலைச்சல் இருந்தாலும் வெற்றி செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி அவசரப்பட்டு எதையாவது மாற்ற போக அது உங்களுக்கு ஏற்கனவே நல்ல விஷயமா இருக்கும். அதனால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மனசு சஞ்சலம் அடையும். அதாவது இந்த செலவெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, இந்த குழந்தைங்க கேட்கறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி மனசில் இருக்கும்.
அதை வெளியிலையும் சொல்ல முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்களுக்காக நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுடைய வேலையை இழுத்து போட்டு பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வேலை சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அடுத்தவங்களுடைய உதவியை நாடுவதற்கான சூழ்நிலை அமையும். அதனால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பட் இருந்தாலும் வேலை விஷயமாக இன்றைக்கி நீங்கள் அதிகமாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அந்த செலவுகள் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தும். விரயம்னா அதனால் லாபம் கிடையாது, செலவுன்னா ஒரு பொருள் வரும். அதனால் இன்றைக்கி ஏற்படக்கூடிய செலவுகள் விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி மனக்கவலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். என்னதான் பண வருமானம் பெருசாக இல்லாட்டினாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். அதே சமயம் உங்களுடைய நட்புகள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நண்பர்களை நீங்கள் உதாசீனப்படுத்திங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் உதவி கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் யாரையும் அவசரப்பட்டு உதாசீனப்படுத்தி பேசிடாதீங்க. அதாவது அவங்கள பற்றின விமர்சனங்களை முன்வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கடன் கேட்டிருந்தீங்க, அந்த கடன் கிடைக்கல அப்படின்னா, இத்தனை நாளாக கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி அந்த கடன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதே சமயம் இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உறவுகளின் சங்கமம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் இன்று உங்களுக்கு சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும். தாயாரின் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் இத்தனை நாளாக உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டவங்க கூட இன்றைக்கி அனுகூலமாக செயல்படுவாங்க. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் எழுச்சிமிகு செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை உயர்த்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், ஆரோக்கியம் இல்லாட்டி கடன், உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்திட்டு இருந்தது. இன்றைக்கி அந்த செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கான முயற்சியில் இன்றைக்கி சுமூகமாக செயல்படுவீங்க. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி, தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி வேலை சம்பந்தமாக இன்றைக்கி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்கணும். அதாவது இன்றைக்கி எதை பேசினாலும் கெட்ட பெயர் ஏற்படும், கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் பேசுகிறதுனும் நல்ல விஷயந்தான், ஆனால் பேசக்கூடிய இடம் பொருள் லேவல் அறிந்து பேசிட்டு அதுக்கப்புறமா பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் 1க்கு 2 தடவை யோசித்து பேசுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நகை அடமான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பண விவகாரங்கள், அதாவது அந்த டிரான்சாக்ஷன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க, அதை சொல்கிறதுல தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள் பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். குறிப்பாக உங்களுடைய எதிரிகள், அதுவும் எதிர்பாலின எதிரிகள் இன்றைக்கி கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாக திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அது சம்பந்தமாக நீங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நியாயமான வார்த்தைகளை பேசுங்க. தப்பான வார்த்தைகளை பேசினா அல்லது தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசினா உங்களுடைய மரியாதை தடுமாற்றத்தை சந்திக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரன் குரு சஷ்டாஷ்டகமாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, ஆனால் வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இன்றைக்கி இழுபறி நிலைமை ஏற்படும். அதாவது ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆவீங்க, இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்காக செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஏற்கனவே ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ரிலீவிங் லெட்டர் கொடுக்கறதுக்கோ ரிலீவிங் ஆர்டர் கொடுக்கறதுக்கோ தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களை வெளியில் அனுப்பாமல் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி யார்கிட்டையும் சண்டை போட்டுறாதீங்க.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் இன்றைக்கி உங்களுடைய பர்சனல் தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதனால் யாருக்கிட்ட நீங்கள் உதவி கேட்டாலும் அது தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களால் இயலாமையின் காரணமாக வார்த்தைகளில் தடுமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கார், 8ஆம் இடத்துல குரு. ஆக்சுவலாக இந்த சந்திரன் குரு சஷ்டாஷ்டக தோஷம் அப்படிங்கிறனால உங்களுடைய பண வருமானத்தில் ஒரு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் எந்த முக்கிய முடிவுகளும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பண விவகாரங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். ஆனாலும் இன்றைக்கி உங்கள் மனசு சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான லோ ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் யாருக்கிட்டையும் டக்குன்னு எரிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இல்லாட்டினாலும் இன்றைக்கி வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த வருமானம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படும். அதற்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்புக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில், கலைத்துறை, மீடியா தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் உங்களுக்கு தடுமாற்றமும் இழப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. பண விவகாரங்கள், எதிர்பார்த்த பண வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால இன்றைக்கி யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருமானம் ஏற்படணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வகையில் வரும். அதுவரை பொறுமை காப்பது அவசியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நீங்கள் அடுத்தவங்க பேரில் அன்பும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த கால உறவுகள் உங்களுடன் மீண்டும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வாழ் நபர்கள் உங்களிடம் நேரடியாகவோ தொலைபேசி மூலமாக சந்தித்து உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். தனுசு ராசி, இன்றைக்கி வேண்டாத விஷயத்தை நினச்சி மனசில் கவலையை ஏற்படுத்திக்கிட்டு தூக்கத்தையும் கெடுக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நீங்களாக சில விஷயங்களை நினச்சிப்பீங்களே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பில்லாத ஒரு சுமாரான நாள். நண்பர்களின் உதவி சாதகமாக இருந்தாலும் அவர்கள்கிட்ட வீம்புக்கும் ஈகோவுக்காகவும் இன்றைக்கி யாருக்கிட்டையும் உதவி கேட்காம இருப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்காம இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் நீங்கள் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உங்களால் எந்த விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. குழந்தைகள் விஷயத்தில் இன்றைக்கி தேவையில்லாத எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்களாக கற்பனையில் சில விஷயங்களை சண்டை போட்டு, அதாவது கற்பனையில் விஷயத்தை நினச்சிக்கிட்டு அதனால் குழந்தைங்ககிட்டையும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாருடன் இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த கால நினைவுகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச விஷயம், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் செஞ்ச உதவி, உங்களுக்கு அடுத்தவங்க செஞ்ச உதவியெல்லாம் நினச்சி மனசில் இனம் புரியாத வேதனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி போவார்கள். ஆனால் அந்த எதிரிகளையும் நீங்கள் தேவையில்லாமல் நினச்சி உங்களுடைய பலத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா வெளியூர் டிராவல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அல்லது உங்களுடைய எதிரிகளால் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு முதலீடுகள், சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றிகளை தந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதாவது இன்றைக்கி ஒரு வழக்கில் ஒரு நல்ல வெற்றி வரும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு, வியாபாரம் சார்ந்த வழக்கு, படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அதாவது
உங்களுக்கு இன்றைக்கி மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு வேண்டாங்கிற விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு இந்த பெரிய சந்தோஷத்தை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எது முக்கியங்கிறத யோசித்து செயல்படுங்க. எந்த முக்கியமான விஷயத்துக்கு சந்தோஷப்படணும், வேண்டாத விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மகர ராசி, லாபஸ்தானத்தில் களத்திரஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக உங்களுக்கு பெருசாக எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி பண்ண மாட்டாங்க. அதாவது உங்களுடைய கணவரோ உங்கள் மனைவியோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவாங்க, பெரிய லெவலில் லாபத்தை கொண்டு வருவாங்க, பெருசாக கௌரவத்தை கொண்டு வருவாங்கன்னு நினச்சா அவங்க அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ஒரு பெரிய சாதனை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் கேஷுவலாக வருவாங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் நிலம் சார்ந்த முதலீடுகளில் வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பெருசு பண்ணாமல் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த மரியாதை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அவங்க அதை விட்டு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு அவங்க பேரில் ஒரு தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் செய்த தவறுகளை வாழ்க்கை துணை அது அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவார். பரவாயில்ல, நம்ம பையன் தானே, போனா போட்டோம் அப்படின்ட்டு. பையன் படிக்கிறானோ இல்லையோ அதை அவர் சப்போர்ட் பண்ணி பேசுவார். ஆனால் உங்களால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அதனால் இன்றைக்கி குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், வியாபார விஷயத்துலலாம் அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது. நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிவிட்டு அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும், மன வேதனை ஏற்படுகின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசினா குடும்பத்தில் பூகம்பம் தான் வெடிக்கும். அதனால் கவனமாக இருங்க. பண விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்காது. வியாபாரம் அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து, அப்பா வழி சொத்து சம்பந்தமாக இன்றைக்கி எது பேசினாலும் உடன்பிறப்புகளுடன் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். எந்த ஒரு விஷயத்துக்கும் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்களே தவிர நிதர்சனத்தை யோசிக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் மனவேற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நான் பிடிவாதமாக நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன். அதனால் இன்றைக்கி பெருசாக கடன் எதிர்பார்க்காதீங்க. கடன் அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ரீதியான சோர்வுகள் சற்று அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறனால உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிகப்படியான கடுமையான உழைப்பின் காரணமாக உடல் மட்டுமல்லாமல் மனமும் சோர்வடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்களில் வீட்டை மாற்றுறது, வீட்டு மேலே எடுத்து வீடு கட்டுறது, இல்லை வண்டி வாகனத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறது, வண்டிக்கு ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அதாவது உங்களுடைய நார்மல் வேலையை விட்டுட்டு சில விஷயங்கள் அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வேலையில் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. அந்த வேலையை விட்டுட்டு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்கள் வேலையை விட்டுட்டு பண்ணுவீங்க. வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதை விட்டுட்டு உங்களுடைய பர்சனல் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்களிடம் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி வேலை வாங்குவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயார் சம்பந்தமாக இன்னைக்கு அலைச்சல் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன வகையில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சில சமயம் நடு ரோட்டில் வண்டி ரிப்பேர் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் நேர விரயம் அல்லது தடுமாற்றம் ஏற்படும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணான யோசனைகளால் மனசில் ஒரு விதமான வெறுமை அல்லது கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை செயல்படுத்துறதுல தாமதம் ஏற்படும் அல்லது உங்களுக்கு அதனால் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளுடன் இன்று வருமானத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக தந்தையால் உதவிகள் கிடைக்கக்கூடிய, தந்தை வழி உறவுகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ அனுபவம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது.
வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூரில் உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும். மீன ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அந்த பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகளால் இன்று உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அதாவது சந்தோஷத்தில் செலவு பண்ணுவீங்க, ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்காங்கிறது முக்கியம். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய வீடு மனை வாங்கும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதாவது சில இடத்துல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் தவணை சொல்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, இல்லாட்டி இன்றைக்கி மனசில் இனம் புரியாத சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மனசு விஷயமா நீங்கள் பேசினீங்கன்னா அவங்க இமோஷனலாக பேச மாட்டாங்க, அவங்க தங்களுடைய காரியம் சார்ந்த விஷயங்களில் பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃப்ரீக்குவன்சி ஒத்துக்காததுனால உங்கள் லெவலுக்கு அவங்களால வர முடியாது, அவங்க லெவலுக்கு நீங்களும் இறங்கி பேச முடியாது. அதனால் மனவேற்றுமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தந்தை வழியிலோ அல்லது தந்தை வழி உறவுகள் வழியிலோ இன்றைக்கி சுப செலவுகள் ஏற்படுறதுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளாக இருக்கும். கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான செலவுகளாக இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக இன்றைக்கி கொஞ்சம் உங்களுடைய கையில் இருக்கிற பணத்தை கூட கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டீங்க. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பார்ப்பு செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உடல் சார்ந்த சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளியூர்லேருந்து ஏதாவது செய்திகள் வருதுன்னா அது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உறவுகள் வகையில் இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உடன்பிறப்புகளுடன் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுன்னா அதையும் பண்ணிட்டு வாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நான் கட் அண்ட் ரைட்டாக இருப்பேன் ஆனால் என் பணத்தில் நான் குறியாக இருப்பேன்னா அது உங்களுக்கு உறவுகளை பகைமை உணர்வை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.